Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. கடலூர் மாவட்டத்தில் கிடிலம் தென்பெண்ணை ஆறுகளில் ஆற்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், இந்த ஆற்று திருவிழாவினுடைய சிறப்புகள் என்ன? மக்கள் எவ்வளவு வரவேற்பு இதற்கு தெரிவிக்கிறாங்க? விவரம். தை மாதம் பிறந்தாலே விழாவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அப்படிதான் இந்த தை பிறந்திலிருந்து பொங்கல் விழா, மாட்டுப் பொங்கல், அதன் பிறகு காணும் பொங்கல். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்று திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடத்தப்படும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கடலூரில் உள்ள தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் ஆற்று திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் முடிந்த 4வது நாள் நடைபெறும். இந்த மாதத்தில் தான் அந்த தீர்த்தவாரிக்காக பல்வேறு கோயில்களிலிருந்து சாமிகள் இங்கே கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இந்த தீர்த்தவாரி சமயத்தில் பல கோயில்களிலிருந்து சாமிகள் ஒரே இடத்து வரும் காரணத்தினால் பொதுமக்களும் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதும், பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தின் காரணமாக வியாபாரிகளும் இங்கே அதிகமாக வருவார்கள். சிறு வியாபாரிகள் குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து சிறுவெள்ளிக்கிழங்கு, இளந்தம்பழம், கரும்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்கள் கிடைக்கும். இதை வாங்குவதற்காக கூட்டம் அலைமோதும். குழந்தைகள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான இடமாகத்தான் பார்க்கப்படும். இந்த தை திருநாளில் பார்த்தோம் என்றால் அனைத்து குடும்பங்களும் கூட்டம் கூட்டமாக வெளியே வருவதும் இதுபோல் விழாக்களை கொண்டாடுவதும் தான் இருப்பார்கள். மற்ற மாவட்டங்களில் இந்த திருவிழா பெரிய அளவில் இல்லை என்றாலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழா மிகப்பெரிய அளவில் விமர்சையாக கொண்டாடப்படும். அதைதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முழுவதுமாக கெடிலம் ஆற்றும் தென்பெண்ணை ஆறு பகுதியிலும் இது அதிகமாக கொண்டாடப்படும். தென்பெண்ணை ஆற்றில் இந்த ஆண்டு தண்ணீர் ஓடும் காரணத்தால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதி ஒரு சேர்ந்த குடும்பத்தினருக்கு அவர்கள் கேட்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்குது இந்த விழா? கடலூர்ல இருந்து வந்திருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட ஆற்று திருவிழா பாக்குறதுக்கு ஒரே இடத்துல எல்லா கடவுளையும் பாக்குறோம். தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். மத்த கோவிலுங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம். இங்க வந்தனா எல்லா கடவுளையுமே ஒரே இடத்துல பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான கிழங்கு வகைகள், நமக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். நல்லா சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அடுத்து வர திருவிழா இருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. விலைகள்லாம் எப்படி இருக்குது? வியாபாரிகள் விலை கம்மியா விற்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? இல்ல, சற்று அதிகமா தான் இருக்கு. கிழங்கு வகைகள்லாம் அதிகமா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இங்க வாடகை கொஞ்சம் அதிகமா கேட்கறதுனால, அவங்க சிறு வியாபாரிகளா இருக்கறதுனால அவங்களால பொருட்களுடைய விலையை ஏத்தி தான் கொடுக்கறாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. எங்களுக்கு பொருட்கள்லாம் கொஞ்சம் விலை கம்மியா இருந்தா இன்னும் எங்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கலாம். குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கும். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த தரை வாடகை என்பது அடாவடி வசூலாக செய்யப்படுகிறது. காரணம், இந்த இடத்தை 26,000 ரூபாய்க்கு தான் டெண்டர் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு கடைக்கும் 1000 - 2000 ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யப்படும் காரணத்தினால் பொருட்கள் விலை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இதுபோல் வியாபாரிகள் இங்கு அதிகமாக வரமாட்டார்கள். விவசாய நிலத்தில் விளையும் பொருட்கள் நேரடியாக கொண்டு இங்கு விற்பனை செய்யப்படும். ஆனால் இங்கு தரை வாடகை அதிகமாக அடாவடித்தனமாக வசூல் செய்வதால் மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட நிர்வாகம் இதை முறைப்படுத்தினால்தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதே சமயத்தில் 2 சக்கர வாகனம் நிறுத்துவதற்காக ஒரு வாகனத்திற்கு 20 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு இது மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும். பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இந்த திருவிழாக்களில் இருக்கும் வியாபாரிகளுக்கும் எந்தவிதமான கட்டுப்பாடும் விதிக்கப்படாமல் வரி குறைவாக வசூல் செய்தால் பொருட்கள் விலையும் குறைவாக இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. கண்டிப்பாக ஆற்று திருவிழா குறித்த பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்கினீங்க. நன்றி ஸ்ரீதர். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.